ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சங்கீதா. இப்போ நம்ம புதிதாக பார்க்கக்கூடிய நூல் என்னன்னா தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரத்தில் பொருள் அணி இயல் அதில் இருக்கக்கூடிய 35 அணிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தண்டி அலங்காரத்துடைய அறிமுகத்தை பார்த்துடலாம். தமிழில் தோன்றிய தொன்மையான இலக்கண நூல் அப்படின்னா அது தொல்காப்பியம்தான். தொல்காப்பியர் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம் அப்படின்னு சொல்லி 3 பெரும் பிரிவாக இதை பிரிக்கிறாரு. தொல்காப்பியர் குறிப்பிட்ட பொருள் அதிகாரத்தில் தான் யாப்பும் அணி இலக்கணமும் இருக்கு. இது பிற்காலத்தில் ஒரு இலக்கணமாகவே, தனி இலக்கணமாகவே உருவெடுத்துச்சு. இதை தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொன்னால் 5 வகையாக பிரிக்கிறாங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இந்த ஐவகை இலக்கணமும் ஒரு சேர கொண்டு தோன்றிய நூல்கள் தான் வீர சோழியம், தொன்னூல் விளக்கம், இலக்கண விளக்கம், முத்துவீரியம். வீர சோழியத்திற்கு பின்னாடி தோன்றிய நூல்கள் தான் கிபி 12ஆம் நூற்றாண்டில் அணி இலக்கணத்தை தனியே கொண்டு விளக்க வந்த நூல். அதுதான் தண்டி அலங்காரம். வீர சோழியத்திற்கு பின்னாடி கிபி 12ஆம் நூற்றாண்டில் அணியை பற்றி முழுமையாக விளக்கக்கூடிய நூல் தண்டி அலங்காரம். இதற்கு பின்னாடி அணி இலக்கண நூல்களா மாரண அலங்காரம், சந்திராலோகம், குவலயானந்தம் அப்படின்ற 3 நூல்கள் அணி இலக்கணத்தை பற்றி முழுமையாக விளக்குன நூல்களாக உருவெடுத்தன. செய்யுளுடைய அழகையும் நயத்தையும் எடுத்து மொழிவது தான் அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை தண்டி அலங்கார முதல் நூற்பா எப்படி சொல்லுதுன்னா, சிந்தை வைத்து இயம்புவன் செய்யுட்கு அணியே அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது. ஆடமை தோல் நல்லாராகிய நங்கையர்க்கு ஆபரணம் போல செய்யுளுக்கு அழகு செய்வன அணிகள். ஆபரணங்கள் அதாவது பெருத்த தோளினை உடைய மகளிருக்கு ஆபரணங்கள் எவ்வாறு அழகு சேர்க்குமோ அதை போல செய்யுளுக்கு அழகு செய்வன அணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணி என்பதை வடநூல் ஆசிரியர்கள் அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காவியா தர்சம் என்ற வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு நூலாக தான் தமிழில் எழுதப்பட்ட தண்டி அலங்காரம் இருக்குது. இது தொல்காப்பியத்தையும் வடமொழி அணி இலக்கண நூலையும் அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட நூல். தண்டி அலங்காரத்துடைய ஆசிரியர் தண்டி. இவர் அம்பிகாவதியுடைய புதல்வர், கம்பருடைய பேரன். இவர் வடமொழி, தென்மொழி ஆகிய 2 மொழிகளிலும் புலமை பெற்றவர். இவர் சோழ நாட்டினர். இந்த நூல் தண்டி அலங்காரம் என்ற நூல் சோழன் அவையில தான் அரங்கேற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த நூல்ல எடுத்துக்காட்டு செய்யுள்களில் சோழன் பெயரில் அமைந்த செய்யுள்கள் 45. அதுவும் 2ஆம் குலோத்துங்க சோழனை குறிக்கக்கூடிய அனபாயன் என்ற சொல்லால குறிப்பிட்டக்கூடிய செய்யுள்கள் 6. இவனுடைய காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டா இருக்கிறதுனால தண்டி ஆசிரியருடைய காலமும் கிபி 12ஆம் நூற்றாண்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நூலாசிரியர்கள் சொல்றாங்க. இந்நூலுக்கு பழைய உரை சுப்பிரமணிய தேசிகர் அப்படின்றவர்னால எழுதப்பட்டது. சுப்பிரமணி தேசிகருடைய பழைய உரையோடையே முதல்ல அச்சில் பதிப்பிக்கிறாங்க. 1857 தில்லை அம்பூர் சந்திரசேகரர் கவிராஜ பண்டிதர் அவர்களால் சுப்பிரமணிய தேசிகருடைய உரையோட தண்டி அலங்காரம் பதிப்பிக்கப்படுது. இதன் பின்னாடி 1901 திரு வை மு சடகோப ராமானுஜ ஆச்சாரியார் அவர் ஒரு குறிப்புரையோட தண்டி அலங்காரத்தை பதிப்பிக்கிறாரு. இதனை அடுத்து 1903
சுன்னாகம் குமாரசுவாமி புலவர் அப்படின்றவர் புத்துரை, அவருடைய புத்துரை வெளிவருது. 1938 ராமலிங்க தம்பிரான் எழுதிய குறிப்புரையை சைவ சித்தாந்த நூல் பதிப்பு கழகத்தார் வெளியிடுறாங்க. 1967 திருப்பனந்தாள் செந்தமிழ் கல்லூரி முதல்வர் புலவர் கு. சுந்தரமூர்த்தி அவர்களுடைய முதற் பதிப்பு வெளிவருது. இந்த பதிப்புல பாட வேதங்கள் சுட்டி காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நூலுடைய தற்சிறப்பு பாயிரம் பொது அணியியல், பொருள் அணியியல், சொல் அணியியல் அப்படின்ற 4 அமைந்திருக்கு. தண்டி அலங்காரத்தில் தற்சிறப்பு பாயிரம், பொது அணியியல், பொருள் அணியியல், சொல் அணியியல் என்று 4 பகுதியாக அமைந்துள்ளது. பொது அணியியல்ல புத்தகச் செய்யுள், உலகச் செய்யுள், தொகைநிலை செய்யுள், தொடர்நிலை செய்யுள் அப்படின்ற வகைகள் உரைக்கப்பட்டிருக்கின்றன. பொருள் அணியியல்ல தன்மை அணி முதலாக பாவீக அணி ஈறாக 35 அணிகள் கூறப்பட்டுள்ளன. சொல் அணியியல்ல பல்வேறு மடக்குகளுடைய வகைகள் விளக்கப்பட்டிருக்கு. அப்படின்றதோட தண்டி அலங்காரத்துடைய அறிமுகத்தை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தண்டி அலங்காரத்தை பற்றி தெரிஞ்சிக்க விரும்பக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தண்டி அலங்காரத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கட்டும். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் உங்கள் இனியவள்.